பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்திருக்கிறது. அவர் குறித்த நினைவுகளை அப்பகுதி மக்கள் பகிர்ந்துள்ளனர். அதனை பார்க்கலாம். ரோடு நல்ல கலகலன்னு இருக்கு. இப்போ ஒரு அமைதியா அந்த மாதிரி இருக்குங்க. ஒரு நாளா பேல மனசு கஷ்டம் தான் நினைச்சு பார்க்குறோம். இந்த பக்கம் வரும்போதெல்லாம் அப்படி நினைச்சு பார்த்துட்டு தான் போகும். அவர் நினைப்பாதான் இருக்கும். இருந்தாலுமே எப்படி சொல்றது, எனக்கு சொல்ல தெரியல. பட் அழதான் தருது, எனக்கு வேண்டாம். இன்ன வரைக்கும் அந்த இடத்துக்கு நான் சரியாக போக மாட்டேன். கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்த தாண்டி வரும்போது கஷ்டமாக இருக்கும். சரி நேரத்தை தனியாக உட்காந்தா நான் யோசித்து நான் அழுதுருவேன். He is not a bad person. அவர் சின்னதுலேருந்தே நான் பார்க்கறதுனால அப்போத்துலேருந்து அவர் குவைட்டாக தான் இருப்பார். இப்போ எங்கள் ரோட்டில் ஒரு 7 குடும்பம் இருக்குது. ரொம்ப வறுமையான குடும்பம். அந்த குடும்பத்தை வாழ வச்சவர் அவர். ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் எனக்கு 500 ரூபா எடுத்து போய் நாஸ்டா பண்ணுமான்னு கொடுத்தாருப்பா. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. ரொம்ப மனசு கஷ்டம். இதெல்லாம் சிந்திக்க யோசனை அதிகமாக இருக்குது. சில நேரத்தில் அழியா வருது. நம்ம வாயால் சொன்னால் யார் சேஃபரா இப்போ நாங்கள் போய் ஒரு ஃபீஸ் கட்டணும் ஆனால் அது போய் கேட்கறதுக்குள்ளே அந்த எவ்வளோ ஒன்றுன்றது இல்லை, பள்ளி கையில் கொடுத்துருவோம். கொஞ்ச நாள் தான் பழகுனேன். கொஞ்ச நாள்ல அவ்வளோ மனசு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. இப்ப கூட இருக்கிற மாதிரி தான் தோணுது. பட் அவர் இல்லாத மாதிரிலாம் எல்லாம் இருக்கிற மாதிரி தான் தோணுது எனக்கு. நிறைய பேர் படிக்க வச்சிருக்காரு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் சரியாக மீடியாவில் காட்டப்படல. மனசு ரொம்ப வேதனையா போயிடும் சார். அவரை நினைக்காத போக மாட்டேன் சார். என்னைக்கா இப்போ கறிகளில் அறுத்து தோலெல்லாம் இப்படி அதுமாரி உறுப்பெல்லாம் தொங்கிட்டு சொல்ல பார்க்க சொல்ல ரொம்ப மன வேலையாக இருந்தோம் நாங்கள். அது இழப்பை எப்படி சொல்றது தெரியல. அது இப்போ கூட போயிட்டு ஒரு மாதிரி ஏற்றா நினைப்போம். நல்ல மனுஷன் இந்த மாதிரி செய்துட்டாங்களேன்னு ஒரு மனசு கஷ்டம் தான். ஏற்றுக்க முடியாதுல்ல. சின்ன வயசுலேருந்து அது இன்ன வரைக்கும் எங்களுக்கு அந்த காயம் ஆறல. மக்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஆளை இல்லாத போயிடுச்சு. அதுதான் ஒன்று. யாரும் எதுவும் செய்யப்படுறதில்ல. போயாச்சு. இனிமேல் போக விடாமல் அவங்க குடும்பத்தார் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டி பிரார்த்திக்கிறேன்.